எனக்கே வந்து கொடூரமா இருக்கு இடங்கள். இந்த ரோட்ல கார் பாவம், என் கார் இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ரோட்ல வந்ததே இல்லை. போய் பார்ப்போம். இந்த பேர் இல்லாத ஃபால்ஸுக்கு நாங்க எல்லாரும் கேங்க போயிட்டு இருக்கிறோம். பேர் வைக்க போறோமா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடியோ இந்த ஃபால்ஸுக்கு போடுறதுனால இதுக்கு வந்து இன்று முதல் எஸ்டிஆர் ஃபால்ஸ் என்று பெயர் அளிக்கப்படுகிறது. ஏன் உனக்கு இந்த வேலை? இந்த ஃபால்ஸுக்கு நாங்கள் எஸ்டிஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி பேர் வைக்கலாம்னு இருக்கோம். எஸ்டிஆர்ல கடைசியா 6 நான் தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அப்படின்னு நம்ம சேனல் அசிங்கமா பேசுறது இவன் தான். கடைசியில் ஒருவேளை லாபம் வந்துட்டு என்ன பண்றது அப்படின்னு ஆறுல அவன் சேர்ந்துக்கிறான். அப்படியே அதாவது போடுற வீடியோ ஒரு வீடியோ கூட பாக்குறது கிடையாது. ஆனா எஸ்டிஆர்ல வந்துட்டு 6 நான் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியது. டேய் என்ன ரிட்டர்ன் வரும்போது மூச்சு விடுவீங்களான்ட்டு தெரியலன்றான்டா அவன். ரொம்ப நேரமா நீங்க ரிட்டர்ன் வருவீங்களானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தினேஷ் அண்ணன் எதுக்கும் கடைசியா ஒரு டைம் பாத்துக்குங்க. இனிமே சேனல்ல இவர்தான் எடுத்துலாம நான் அந்த இடத்துல இருந்து வீடியோ எடுத்து வரலாம். வெயில் சுருன்னு அடிக்குது. டைம் எவ்வளவு போ? டைம் எவ்வளவு ப்ரோ? அரௌண்ட் 10:45. எக்காடு சுளீர்னு அடிச்சாலும் சூடா இல்ல சில்லுன்னு தான் இருக்கு. அது ஒரு விதமான பாருங்க எப்படி பள்ளத்தாக்கா இருக்கு இந்த பக்கம்லாம். இது கேமரால இந்த அளவுக்கு பள்ளத்தாக்கில் தான் இறங்க போறோம். பள்ளத்தாக்குல இறங்க போறோமா? டேய் என்னடா நான் கொலை பண்ண போறியாடா? சரி எங்க போறோம்? வாங்க தெரியல போய் பார்ப்போம். தெரியல வாங்க பாப்போம். புரியல ப்ரோ. வேற மாதிரி ப்ரோ. தினேஷ் அண்ணனோட சாயல் அப்படியே ஒட்டி இருக்கு. ஓ சுதாகர் எங்கடா இறங்குற? எவருக்குள்ள இறங்குறீங்க? குச்சியா? டேய் எங்கடா கூட்டிட்டு போற? வெளிய இறங்கி இருக்காரு. வாங்க சரிக்கு விடுவோம். கேஷ்லாம் வாங்க. மாதத்தை வந்து இந்த முன்னாடி வரல இருக்கலாம். அது வந்துட்டு படிச்சுவாங்க. ஸோ தட்ஸ் இருக்க மாட்டீங்க. இதுல தானே வையே பூசணிக்கா மாதிரி சதறிடுவீங்களா? சீரியஸ்லியா? அதாவது சுதாகரை வந்து வலுக்கட்டாயமா கார்ல தூக்கி போட்டு வந்ததுக்கு அதனால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறான். எல்லாரும் செருப்பு போட்டு சேர்ந்து பிடிச்சாங்க. இவர் உசாரா வந்துட்டு ஷூ போட்டு வந்திருக்காரு. பேர் கேர்ள்ஸா? என்ன கேர்ள்ஸுங்கிற? நான் பேர் கேர்ள்ஸ்னா கேர்ள்ஸா? பேர் கேர்ள்ஸுக்கு பேர் கேர்ள்ஸ் செல்வம் வர்றான். ஜம்முன்னு வரான்டா. நம்ம கஷ்டம் யாருமே ஜம்முன்னு தான் வரான். நீ மட்டும் தான் அவ்வளவு பெரிய குச்சி ஊதிட்டு வந்துட்டு இருக்க. வேற லெவல்ல. அதெல்லாம் விடுங்க. பாருங்க சுடுகாடு பாத்துட்டீங்க. சுடுகாட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. கடைசியா வீடியோ எடுப்பேன். என்னடா கொட்டாஞ்சினி வந்து அது ஒரு மருந்துக்கு யூஸ் பண்ணுவாங்கடா. நரம்பு தளர்ச்சி மருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்கண்ணா. அண்ணன்னு இவர் பாருங்க அதுக்குள்ள பணத்தை எரிக்கிறதுக்கு குச்சிலாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் இங்க ஆல்ரெடி எல்லாம் எரிச்சிருப்பாங்க போனா. சந்தோஷ் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாராவது நம்ம கூட வந்தவங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா இங்கே வச்சு இப்படியே எரிச்சு விட்டு வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு இது ஆக்சுவலா நீங்க இங்க இறங்கணும்னா இப்படி வாங்க. ஆனா அங்க போனா சுத்திட்டு தான் வரணும். இது வந்து பிளாட்டா நடந்து போலாம். இது வந்து ட்ரெக்கிங் அப்படியே நம்ம நடந்து வந்துடலாம். இதுதான் நம்ம ட்ரெக்கிங் மாதிரி போய் சர்க்கிட்லாம் போகணும். நம்ம ட்ரெக்கிங் மாதிரி தான் போறோம். வாங்க ப்ரோ. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். இங்க எங்கேயாவது வழி தெரியுதா? அதுதான் வழி. இந்த பக்கம் சொல்லவே கூடாது. எங்க நம்ம தான் வழி உருவாக்கிட்டு இருக்கோம். முற்போக்கிற மாதிரி. ரெடியா கேட்கிறாருன்னா இதை பார்க்க மாதிரிதான் எனக்கு பதக்குன்னு இருக்குண்ணா. சறுக்கிட்டே போறமா ட்ரிப் அட்வைசர்? இவர் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்காரா? நான் கிளம்புறேன்ப்பா. நெருங்க இரு எங்க போறப்போ முன்னாடி ராஜ வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு போலாம். ராஜு நான் அதுக்கு செல்வத்தை வச்சிருக்கேன். இவன் மனுஷனே இல்லண்ணா. அந்த மனுஷனா ஆல்ரெடி வந்திருக்காரு போறாரு. இவன் பாட்டுக்கு போறானா?
வாங்க நடன கிட்டத்தட்ட ஒரு 45 டிகிரியில் 45 டிகிரி இல்லை, ஒரு 80 டிகிரியில் வந்து அப்படியே கீழே இறங்குது. அதுதான் இறங்க போகிறோம். இது வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். தண்ணியை பார்த்துட்டு நானு இப்ப நாங்க தினேசன் வலிக்கு விழுவறத லைவா காமிக்கிறோம். அவ்வளோ ஆசை. ஆமா, செருப்பு கழட்டிக்கோங்க. செப்பல் இங்கே கழட்டிக்கலாம். அங்கெல்லாம் பாருங்க. என் பேக் இங்கேயும் இங்கே வச்சிடலாமா? பரவாயில்ல, இருந்தா முதல் வீடியோ எடுத்துக்கலாம். நான் கை வச்சு என் கையில குத்துனா செம அட்வென்ச்சரஸாக இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா இங்க அட்டையெல்லாம் இருக்கு. தண்ணியில கால வைக்க பயமா இருக்குண்ணா. ஆமாண்டா. பாருங்க வியூவர்ஸ், உங்களுக்காக வந்துட்டு உயிரையே தானமாக கொடுக்க போகும் சந்தோஷ். ஆல்ரெடி உயிரை தானமாக கொடுத்துட்ட தினேஷ் ராஜ். அவர் அங்க நின்று ஆடிட்டு இருக்கிற வியூ தான் இருக்கிறதுலயே டேஞ்சரான வியூ. அவர் குழந்தைலாம் மரத்துல நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்ப நாங்களும் அந்த இடத்த பார்த்து போக போறோம். இப்ப நானும் அந்த இடத்த பார்த்து இறங்க போறேன். கேமராமேன் செல்வமும் அந்த இடத்த பார்த்து இறங்க போறாரு. சூப்பரா இருக்கு இந்த பிளேஸ். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ட்ரெக்கிங் போகுது. ரொம்ப ஷார்ட்டான டைம் தான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஈஸியா வந்துடலாம். கைஸ், இந்த இடம் வந்து அப்படி இருக்கு. இங்க பாருங்க, இது வந்து ஒரு குட்டி ஃபால்ஸ். ஓகேவா? இங்க வர்ற தண்ணி வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கு. இங்க வர்ற தண்ணி வந்து இந்த இடத்துல சின்ன குட்டையா ஃபார்ம். இங்க இருந்து அங்க இருந்து கீழே இன்னொரு ஃபால்ஸ் மாதிரி போகுது. இப்ப அதை நான் என்னன்னு உங்களுக்கு காட்டுறேன். அந்த இடம் வந்து கிணறு மாதிரி ஆழமா இருக்கு ப்ரோ. அதனால நாங்க இங்க போல. நிறைய பேர் ஸ்விம்மிங் தெரியாது. என்ன சேனல்ல டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா? இவரு தான் வந்து நம்மளோட கைடு, ட்ரிப் அட்வைசர், கைடு எல்லாமே இவரு தான். இங்கே குளியலில் முடிச்சுட்டு நாங்கள் ஏற ஆரம்பிச்சிட்டோம். செல்வமும் நானும் ஏறி வந்துட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு அவையார் பாட்டி போகிறாங்க, பார்த்துக்கங்க நீங்களே. அது வேற யாரும் இல்லை, உங்கள் சந்தோஷ் தான். தாவுடா தாவுடா தாவுடா. செல்வம் தான் ஜிங்க.
பார்த்ததுக்கு அப்புறமும் ஆக்சுவலா எனக்கு ஒரு மனசு நிம்மதி என்ன வந்து என்னன்னா, எழுத்து பேசிட்டு இருக்காரு. செல்வ அளவுக்கு ஈக்குவலா நான் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமா இருக்கு. அவன் பிடிக்காம இந்த மாதிரியே நானும் பிடிக்காம ஏறணுன்றது மன நிம்மதியா இருக்கு எனக்கும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்போ வந்து இந்த ஸ்பாட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. ஸோ அடுத்த ஸ்பாட்டு நம்ம எங்கே போகிறோன்ட்டு நம்ம ட்ரிப் அட்வைசர் தான் தெரியும், அவர்கிட்ட போய் கேட்கலாம். அது வரைக்கும் இந்த ட்ரிப்பு ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சது. இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சொல்கிறதுக்கு சந்தோஷ் தூரத்தில் போயிட்டாரு, கூப்பிட்டா வரல பிளாடி ஃபெலோ. இருந்தாலும் இதே வந்து இன்னும் அவர் கூட நின்று இன்னொரு ரீடேக் எடுப்பேன். அது நல்லா வரலன்னா நான் இதே போட்டேன். சூப்பர். மசாலா தான்